கடல் எறா எப்படி இது பாரு, கடல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கி வந்தா இப்படிதான் இருக்கும். ஆமா செம்மையா இருக்கும். நீ ஒரு பிரியாணி செய்ய போறோம். 10 கிலோ எறா பக்குவமா செஞ்சு சுவையா சமைக்கிறோம். பசிக்கு பகிர்ந்து கொடுக்குறோம். ஐயா, இறாலாம் தோல்லாம் பக்காவா உரிக்கணும்னா. ஆமா, அந்த எறா சுத்தம் பண்றதுக்கே 1 மணி நேரம் ஆயிரும். குட்டி குட்டியா இருக்கு. ஆமா ஆமா, அந்த எறா குடலெல்லாம் கூட வெளியே எடுக்கணும். இந்த எறா பிரியாணி செய்யறதுல ஒரே ப்ராசஸ் மட்டும் தான் கஷ்டம். இந்த குடல்லாம் எடுக்கணும். மிச்சம் எல்லாம் ஈஸியா பண்ணலாம். என்ன ஐயா கையெல்லாம் நடுங்குது? கை நடுங்குதா? இந்த எறா பிரியாணி சாப்பிட்ட உடனே என் கையை பாரு, நடுங்குதா எப்படி இருக்குதுன்னு. ஐயா, எறா கொஞ்சம் தான் இருக்கு, தோல் பாருங்க வெளியில கிடக்கு. கழுவு நல்லா ஃப்ரெஷ்ஷா கழுவுங்க. கழுவுமா, நல்லா தான் கழுவுமா, நல்லா கழுவு. டபராவை தூக்கி வைமா மேல. எண்ணெயை ஊத்துமா. என்ன 10 கிராம்லாம் 1 கிலோக்கு 1 கிராம். நம்ம 10 கிலோ செய்யறதால எல்லாத்துலயும் 10 கிராம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். ஐயா, பூண்டு மனம் நல்லா கமகமன்னு வருது இல்ல? வாசனையா இருக்கு. பாருங்க, அப்படியே பொரி பொரியா வந்துருக்கு. பார்க்கவே செம்மையா இருக்கு. பச்சை மிளகா 100 கிராம் போட்டுக்கலாம். வெங்காயம் தேவையான அளவு. உடையாம கழுவுறது தான் இந்த பேபியோட வேலையே. வெங்காயம் வதங்கி வந்துடுச்சுமா ஓரளவு. அப்படியே ப்ரௌன் கலர்ல பார்க்க செம்மையா இருக்கு. புதினா மல்லி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. குழம்புக்கு போடுமா, உப்பு ஏத்தாமா போடுமா. நல்லா தக்காளி வதங்கணும், உப்பு போடணும். ஆமா, தக்காளி நல்லா வதங்கிச்சு. தயிர் போட்டுக்கலாம். வீட்லயே அரைச்ச பிரியாணி மசாலா. கலரா இருக்கு, செம்மையா இருக்கு. அப்படியே எண்ணெய் பாருங்க எப்படி இருக்குது பார்த்தியா, அட்டகாசமா இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அரிசியை போடணும். என்னலாம் தனியா புரிஞ்சு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அரிசி போட கூடாது ஐயா, கறி போடணும். எறா போடணும். அதுவும் இஞ்சி விழுது போட்டுக்கலாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எறா கறியும் பொறா கறியும் ஒண்ணுன்னு. எறா கறி புறா கறியா? நல்லா வந்து மசாலா வந்துச்சு. எறா போட்டுடலாம். இப்போ கொட்டுங்க எறா கொட்டுங்க. நல்லா கொட்டுங்க. கொட்டுமா. பறிச்சுது தங்க மாதிரி. நல்லா கலரி விடுங்க, அப்பதான் மசாலா நல்லா இறங்கும். எறா இருக்கிற இடமே தெரியாம போகுது. அப்பா எனக்கு 2 பீஸ் தாங்க, இப்பயே சாப்பிட போல இருக்குது. நாங்க 10 கிளாஸ் தேவையான தண்ணி அளந்து ஊத்திக்கிறோம். நீங்களும் அது மாதிரி ஊத்திக்கங்க. நல்லா மசாலாலாம் ஏறி உங்களுக்கு ஏறால. லெமன் பிஞ்சு விட்டுக்கலாம். அப்படியே மழை பெய்யுற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சா பார்த்துட்டு அரிசி போட்டுடலாம். போடுமா. அரிசி போட்டுடலாம். கொதிச்சிச்சு. போடுமா, கொட்டுமா அரிசியை. பொறுமையா பொறுமையா. கொட்டு. என்னப்பா மழை? அப்படியே பொறுமையா கலரி விடுங்க. கிளறு. அரிசி உடையாம இருக்கும். அதிகபட்சமா கலரக்கூடாது. அடிக்கடி கிளறக்கூடாது. தம் போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கணும். நெருப்பள்ளி மேல போட்டுக்கலாம். மேல போட்டு தம் போட்டுடலாம் ஒரு 20 நிமிஷம். போடுமா. அப்பதான் நல்லா தம் பிரியாணி சூப்பரா ரெடி ஆகும். நம்ம அடுப்பு அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும் பிரியாணி. அடுப்புக்கு அடியில் ஒரு துளி நெருப்பு கூட இல்லாமல் வச்சிருங்கப்பா. எடு எறா பிரியாணி. வாவ், நெருப்பு. எடுத்து போடு. அப்பா, வந்து பாருங்க எப்படி இருக்குது பிரியாணி. எறா பிரியாணின்னா எறா பிரியாணி தான். அடியே முடியல. பிரியாணி எப்படி வந்துக்குது பாருங்க. நான் சொன்னல அப்பயே பல வந்துச்சு பாருங்க. எறாலாம் வந்து 4ஆம் பிள்ளை மாதிரி ஆயிடும்னு.
அதே மாதிரி ஆயிட்டுக்குது பார்த்தீங்களா? பேபி மாஸ்டர் பட்டையர் பாத்தீங்களா சோறு பாருங்க பலன்னு வருதா? அதுதான் பிளானிங். ரைஸோட நீட்டு பாரு அப்படியே இருக்குது பாரு, ஒடியாம ஒடியாது. ஒரே ஒரு அரிசி கூட ஒடியல. இதெல்லாம் வந்து ஒரு பக்குவமா செய்யணும். சீக்கிரம் வாங்க, ஆசிரமத்தை எடுத்து போய் கொடுக்கணும். சரி, ஒரு கரண்டி அள்ளி கொடுங்க, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு. ஆசிரமத்துக்கு குத்துத்தான். தூக்கு வா கண்டிப்பா. யாரா பிரியாணி வாப்பா. பேசலாம். வைங்க அள்ளி வைங்க. பார்க்கும் போதே ரொம்ப டெம்ப்ட் ஆகுது. ஒண்டியில பிரியாணி மட்டும் சாப்பிடு, இலைய சேர்த்து துண்டுற பாரு, டேஸ்ட் ஆகுதுன்னு. சரி பேபி. I